வணக்கம் நேயர்களே. தொடுவானம் யூடியூப் தொலைக்காட்சியில் தங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடோட கடைசி பகுதியா சென்னை மாநகரம், அப்புறம் அத சுத்தி இருக்கிற 2 தொகுதி அரக்கோணம் அண்ட் ஸ்ரீபெரும்புதூர். சென்னை மாநகரத்துல 3 தொகுதிகள் ரொம்ப ஃபேமஸ் இது. தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை. மத்திய சென்னை வந்து ஒரு ஒரு க்ரீம் ஆஃப் பீப்பிள் இருக்கிறது. தென் சென்னையும் அதே போல வெரி கல்ச்சரலி ரிச் அண்ட் வட சென்னை நிறைய தொழிற்சாலைகள் நிறைந்த தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பகுதி. அங்கேயும் நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஏன்னா பெரிய தொழிற்சாலைகள்லாம் அங்கே தான் இருக்குது உங்களுக்கு. எம்ஆர்எல்லேருந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் அந்த பக்கம் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த இதில் வந்து சொன்னால் வட சென்னையில் எப்போவுமே வந்து சென்னையே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து கோட்டை பல காலங்களாக. இதை வந்து எம்ஜிஆர் பிரேக் பண்ணுறாரு கொஞ்சம், அப்புறம் ஜெயலலிதா அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது எப்படி இருக்கும், எப்படி போகிறது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்க்கலாம். உதாரணமாக இப்போ முதல்ல அரக்கோணம் பார்க்கலாம். அரக்கோணத்தில் வந்து எத்தனை தொகுதிகள் இருக்கு அரக்கோணத்தில் வந்து? ஸோ இந்த அரக்கோணம் தொகுதி வந்து இப்போ கரண்ட்ல இருக்கிறது வந்து ஜெகத் ரக்ஷகன், பெரிய தொழிலதிபர், கல்வியாளர். நிறைய அவருக்கு வந்து கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது. பாலாஜி டென்டல் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. பெருமளவு பெரிய முதலீடுகள்லாம் செய்யக்கூடியவர். முதல்ல அதிமுகவில் இருந்தார். அதிமுக எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டவர் இருந்தார். அரக்கோணம் தொகுதியில் வந்து பாமகக்கு ஒரு நல்ல ஓட்டு, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டு அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ பாமக சார்பில் இந்த முறை வந்து வழக்கறிஞர் பாலு அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான தலைவர் இப்போ அவங்க கட்சியில். அவர் போட்டியிடுறார், கடும் போட்டியை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெற்றி பெறது ரொம்ப கஷ்டம். ஸோ போட்டி வந்து பாலுவுக்கும் இவங்களுக்கும் நடுவில் தான் இருக்குது. அதனால் பாலு 2ஆம் இடத்துலையும் ஜெகத் ரக்ஷகன் வெற்றி பெறுவதும் உறுதியாக கருதப்படுகின்றது. அப்படி மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இங்கே பார்த்தோம்னா. ஏகே மூர்த்தி மத்தியில் ரயில்வே இணையமைச்சராக இருந்தார். அவரும் இந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு. கடந்த முறை ஜெகத் ரக்ஷகன் நல்ல ஓட்டு வாங்கி தான் அங்கே ஜெயிச்சார். திருத்தணி, அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட், ஆற்காடு இந்த சட்டமன்ற தொகுதிகள்லாம் இதுக்கு கீழே வருது. ஸோ இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம், அப்புறம் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஓட்டு வங்கியை பார்த்து பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு பாமகக்கு இங்கே ஒரு நல்ல ஓட்டு வங்கி எப்போவுமே இருக்குது. அதனால வந்து பாமக ஒரு முன்னாடி ரயில்வே இணையமைச்சராக இன்னொருத்தர் இருந்தார், வேலுன்னு ஒருத்தர். அவரும் வந்து இந்த தொகுதியில் 2 முறை வந்து அவர் போட்டிட்டு இருக்காரு உங்களுக்கு. ஸோ 2014 அதுக்கு முன்னாடி ரயில்வே அமைச்சராக இருந்து இங்கே ஜெயிச்சும் செஞ்சுருக்காரு உங்களுக்கு. ஆனால் டிஎம்கே தான் இங்கே வந்து ரொம்ப காலம் வந்து குப்புசாமி, CK குப்புசாமிங்கிறவர் ஜெயிப்பார். நிறைய தடவை அவர் ஜெயிச்சிருக்காரு. கடந்த முறை ஜெகத் ரக்ஷகன் உங்களுக்கு ஜெயிச்சார். இது CK குப்புசாமி இங்கே ஜெயிக்க மாட்டார், ஜெகத் ரக்ஷகன் தான் இங்கே ஜெயிக்கிறது உங்களுக்கு. ஐ திங்க் டாக்டர் வேணுகோபால்னு ஒருத்தர் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன் அதிமுகவில். எனிவே இன்னைக்கு இருக்கிற இதில் பார்த்தோம் சொன்னால் அரக்கோணத்தில் திமுகவுக்கு அட்வான்டேஜ், எட்ஜ் வந்து திமுகவுக்கு தான் அவங்களுக்கு. ஸோ இதுக்கு அடுத்த தொகுதியை பார்த்தோம் சொன்னால் நம்ம வந்து அடுத்த தொகுதி வந்து அரக்கோணத்துக்கு அடுத்த தொகுதி சென்னை சென்ட்ரல், வட சென்னையில் மத்திய சென்னை. மத்திய சென்னை அதை பார்த்தோம் சொன்னால் அதில் என்ன மாதிரி ஒரு நிலைமை இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம் நம்ம. ஸோ மத்திய சென்னையோட கள நிலவரம், சென்ட்ரல் சென்னை 2009 திமுக ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் கலாநிதினு பிரசவத்துக்காரர், அவர் நிறைய ஜெயிப்பார் முன்னாடியில். அப்புறம் இப்போ தயாநிதி மாறன், முரசொலி மாறன் ஜெயிச்சிட்டு இருந்தார் ரொம்ப வருஷம். நடுவில் சில சமயத்தில் தான் அங்கே மாற்றங்கள். அதர்வைஸ் டிஎம்கே வந்து இங்கே வந்து ரெகுலராக ஜெயிச்ச தொகுதின்னு வச்சுங்க. இந்த முறையும் தயாநிதி மாறன் தான் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து வந்து வினோஜ் பி செல்வம் அப்படிங்கிறவர் நிற்கிறார் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு கடும் போட்டி இவங்க 2 பேருக்குள்ள வருது. டிஎம்டிகேலேருந்து பார்சார்த்தின்னு அவங்க வந்து ரெக்கனிங்லேயே இல்லைன்னு சொல்லலாம். ஏடிஎம்கேமுக்கு இருந்தால் கூட இந்த போட்டி வந்து
முதல் 2 இடத்துக்கு இதில் தயாநிதி மாறனுக்கு இங்கே எட்ஜு. பட் வினோத் பி செல்வம் வந்து நல்ல ஒரு காம்படிஷன் கொடுத்துட்ருக்காருங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் வந்து அதான் சொல்கிறது. இது எவ்வளவு க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறது கடைசி நிமிஷத்தில் தெரியும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அவர் பேரில், தயாநிதி மாறன் பேரில் இருக்குது. அவர் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் அதாவது அந்த தொகுதி மேம்பாட்டு நிதிங்கிறத பயன்படுத்தவே இல்லைங்கிறது குற்றச்சாட்டு இருக்கு. மக்களை போய் சந்திக்கிறதே கிடையாது இவங்கள. ஏன்னா இவங்க வந்து ஒரு பெரிய ஹை லைஃப் இருக்காங்க. கீழே இறங்கி சாதாரண மக்களை போய் சந்திக்கிறதே கிடையாது இவங்களுக்கு. 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 5 வருஷம் வேற யாரையாவது திட்டி மற்றவனை குறை சொல்லி அது வந்து பண்ணுறது தான். இது எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் ஜாஸ்தி இவங்க வந்து. ஏன்னா வெற்றி கட்டாயம் பெற்றுவிடும் சொல்லிட்டு 2014 ஜெயிக்க முடியல. ஏன்னா அது பெரிய ஜெயலலிதா வேவில் போய் மாட்டிட்டாங்க. இவங்க யாரும் ஜெயிக்கல. சென்னை சிட்டிலையும் 3 சீட்டும் அவங்களுக்கு தான் போச்சு. ஸோ இந்த முறை ஆனால் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய எட்ஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் 2019 இங்கே தொடரலாம்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த வினோஜ் பி செல்வம் ஒரு நல்ல டஃப் ஃபைட் அங்கே கொடுத்துட்ருக்கார் அப்படிங்கிறது தான் கள நிலவரம். இது எப்படி மாறும், என்ன விதத்தில் வந்து இது இவங்களுக்கு பலன் கொடுக்கும். ஸோ தமிழ்நாட்டில் 2வது இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரக்கூடிய தொகுதிகளில் இந்த தொகுதி ஒன்று இருக்கலாம். இது வந்து ஒரு தொகுதி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு தேர்தல் வாக்குப்பதிவு எப்படி நடக்க போகிறதுங்கிறத பார்த்தாலும் நமக்கு தெரியும். அடுத்த தொகுதி பார்த்தோம் சொன்னால் உங்களுக்கு சென்னை வடக்கு. வட சென்னை வந்து நான் சி.கே. குப்புசாமி சொன்னேன் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி. சி.கே. குப்புசாமி ரொம்ப தொழிற்சங்க தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை. அவர் நிறைய இருந்திருக்கார். அப்புறம் என்.வி.என். சோமு இருந்திருக்கார். அவர் வந்து டிஃபென்ஸ் ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு. ஏர்கிராஃப்டில் காலமாயிட்டார் அவருக்கு. ஸோ வட சென்னையில் தொடர்ந்து அவங்க வெற்றி. இப்போ கடந்த முறை வெற்றி பெற்ற வந்து நம்ம ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய பையன் கலாநிதி வீராசாமி அவர் வந்து அவருக்கு தான் எட்ஜு. ராயபுரம் மனோவும் அவர் காங்கிரஸில் இருந்தவர். ஆனால் வந்து அதிமுகவில் சேர்ந்து இப்போ அவருக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடியது. மும்முனை போட்டி. ஏன்னா பால் கனகராஜ் நல்ல ஒரு 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 என்ன சொல்கிற அட்வொகேட், ஏழைகளுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உதவக்கூடிய ஒரு பார் கவுன்சிலோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கார் பல முறை. அதனால அவருக்கும் ஒரு செல்வாக்கு உண்டு. ஆனால் வந்து மெயின் போட்டி வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தான் இருக்கும். 3வது இடத்துக்கு தான் பால் கனகராஜ் வருவார் அப்படிங்கிறது தரவுகளின் அடிப்படையில் நாம் கணிக்கக்கூடியது. அதுதான் இங்கே வந்து இருக்கிற விஷயம். ஸோ எப்படி இருக்கும் களத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு. பட் ஓட் பர்சன்டேஜ் என்ன ஆறுது அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம. இதுக்கு முன்னாடி இருந்தது 64 அதே பர்சன்டேஜ் தான் இருந்துட்டுருக்கு. மாறவே இல்லை. அது பார்த்து ஸ்டாட்டிக்காக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதே இது தொடருமா என்னங்கிறதே நம்ம பார்க்கணும். இப்போ இதில் வந்து திருவொற்றியூர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர்லேயே ஜெயலலிதா அம்மையார் நின்று வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி ஆர்கே நகர்ல வந்து நம்ம அமமுக தலைவர் அவர் வந்து டிஎம்கேக்கு டெபாசிட்டே போச்சு. அந்த மாதிரி ஆச்சு ஒரு ஒரு பை எலெக்ஷனில். கொளத்தூர் நம்ம இப்போ இருக்கிற முதல்வரோட தொகுதி, அதுவும் வந்து உங்களுக்கு திருவிக நகர், ராயபுரம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல் தான் இது. இதில் ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப சின்ன தொகுதி தான். 9,55,000 10 லட்சம் ஓட்டு தான் இங்கே இருக்குது. அதனால வந்து க்ளோஸ் கால் தான் இருக்கும் வச்சுங்க இந்த தொகுதி பொறுத்த மட்டும். ஸோ இதுக்கு அடுத்த தொகுதி பார்த்தோம் சொன்னால் உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூருங்கிறது அது ஒரு பெரிய இந்த சென்னை சிட்டியில் இருக்கிற சில ஆலந்தூர் போன்ற அசம்பிளி கான்ஸ்டியூன்சி எல்லாம் கூட அதுக்கு உள்ள வருது உங்களுக்கு. திரு டிஆர் பாலு அவர்கள் இதில் போட்டிடுறாங்க. டிஆர் பாலு வந்து ரொம்ப பழைய ஆள். அவர் டிஎம்கேக்கு சென்னை மாநகரத்துக்கு தலைவராக வந்து ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு. அவர் அந்த காலத்தில் இருந்திருக்காரு. அதன் பிறகு மத்திய மந்திரியாக இருந்திருக்காரு, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு. அவர் டெல்லி அரசியலில் தான் அதிகம் ஒரு என்ன சொல்கிறது இன்டர்லோக்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி பல பேர்கிட்ட கட்சி தலைவர்கிட்ட பேசுறது பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணுவார். வந்து நிறைய இந்த ஹைவேஸ் மினிஸ்டராக இருந்தார் உங்களுக்கு. அப்புறம் கப்பல் மந்திரியாகவும் இருந்தார், கப்பல் போக்குவரத்து மந்திரியாகவும் இருந்தார் உங்களுக்கு. ஸோ
இங்க வந்து சரியான கேண்டிடேட் இங்க வந்து இந்த தமாகவோட கேண்டிடேட்டை தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டிருக்காங்க. அதனால வந்து ஒரு வலுவில்லாத மதுரவாயல், அம்பத்தூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், அதாவது சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற தொகுதிகள்லாம் சேர்த்து ஒரு பாராளுமன்ற தொகுதி. ஸோ அதனால வந்து அவருக்கு தான் எட்ஜ். ஒரு கேக் வாக்குன்னே சொல்லலாம் வச்சுக்கோங்க உங்களுக்கு. இந்த இதுலேயும் வந்து பெரிய ஆள் கிடையாது உங்களுக்கு. அதிமுக சார்புலையும் தமாக சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஜஸ்ட் வாக் ஓவர் அவருக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுது. ஆனால் இது ஒரு பெரிய தொகுதி, 22, 23 லட்சம் ஓட்டு இருக்கிறதுனால பெரிய தொகுதி. ஆனால் அதே 66, 66 அப்புறம் 62 போன முறை 4% குறைஞ்சது. இந்த தடவை குறைஞ்சது வாக்கு சதவீதம் அப்படின்னு சொன்ன வாக்கு பதிவு குறைஞ்சதுன்னா அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். குறைஞ்சதுன்னா தான், பட் பெருசாக ஒன்றும் இருக்காதுன்னு வச்சுங்க. இவரெல்லாம் வந்து நல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் காண்கின்றேன். பட் இவரெல்லாம் வந்து இவரோட பையன் இப்போ இங்கே மாநில அரசில் இருக்காரு. அவங்களாம் ஃபேக் எண்ட் ஆஃப் தேர் பொலிட்டிக்கல் கேரியர்னு வச்சுங்க. அதனால் அவங்களுக்கு வெற்றி பெற்று அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டு தான் பார்க்கணும் அவங்கெல்லாம். ஸோ லெட்டஸ் சி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து வாய்ப்பு இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கின்றது. அடுத்து வந்து பார்க்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு தென் சென்னை ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கான்ஸ்டிடியூவன்சி. சென்னை சிட்டிக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கான்ஸ்டிடுவன்சி. நல்ல படித்தவர்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம். பெரிய வியாபார தலங்கள்லாம் டி நகர் போன்றது, மயிலாப்பூர் போன்றது. அது குறிப்பாக டி நகர் வந்து இன்னைக்கு தங்கம், துணிமணி இந்த வியாபாரங்கள்லாம் வந்து மொத்தத்துக்கும் சரி, இதுக்கும் சரி, சில்லறை விலையிலும் சரி, பெரிய அளவில் நடக்கக்கூடியது இங்கெல்லாம் உங்களுக்கு. இங்கே வந்து இப்போ கரண்ட் எம்பி வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நல்ல வாக்கு வித்தியாசத்தில் அவங்க போன முறை ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேலே வந்து வாக்கு பெற்று 2,60,000 மேலே வாக்கு பெற்று ஜெயிச்சாங்க. அதுக்கு முந்தின தேர்தலில் டாக்டர் ஜெயவர்தன் சொல்லிட்டு நம்ம டி ஜெயக்குமார் அவரோட பையன் தான் ஜெயிச்சாரு. இப்போ நாகாலாந்து கவர்னராக இருக்க இல கணேசன் வந்து அந்த சமயத்தில் 2,58,000 வாக்கு. அதாவது பிஜேபிக்கு இங்கே ஓட்டு இருக்கு. அதனால இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. களத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தரவுகளும் சரி, உங்களுக்கு செய்திகளும் சரி. இதில் வந்து விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் நல்ல ஓட்டு வாங்கலாம் அவங்க. நல்ல ஓட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. வெற்றிக்கானது கம்மி. 2வது இடம் கட்டாயம் கிடைக்கும். அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் வந்து ஏதாவது நம்ம பொள்ளாச்சி சொன்ன மாதிரி ஏதாவது ஆச்சரியம் நடந்தாலும் கேட்கறதுக்கு இல்லை. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் எப்படி வந்து அவங்க களப்பணி ஆற்றுகின்றார்கள் என்பது தான் ரொம்ப முக்கியமானது. தமிழிசை சவுந்தரராஜன் பெரிய ரிஸ்க் எடுத்து தன்னுடைய எக்ஸிஸ்டிங் போஸ்ட் வந்து கவர்னர் ஆஃப் 2 ஸ்டேட்டு கவர்னராக இருந்தவங்க அதை விட்டுட்டு இவங்க வந்து மக்கள் பணியாற்றுறதுக்காக இந்த இதுக்கு வந்திருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இங்கே ஆனால் எம்எல்ஏ பதவி எதுவும் இங்கே சிட்டிக்குள்ளே பிஜேபி தன்னை வலுப்படுத்திக்கல. இங்கே சிட்டி உள்ள எம்எல்ஏ கேட்டு வாங்கி ஜெயிக்கணும் அவங்க. அது பண்ணலை. ஸோ வருங்காலத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில வந்து இந்த 5 தொகுதிகளில் பிஜேபி அணி வந்து 2 தொகுதிகளில் 2ஆம் இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரக்கோணம் மற்றும் தென் சென்னை, ஈவன் மத்திய சென்னை கூட 3 தொகுதிகளே கூட 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 தொகுதிகள் இருக்கு. சரி, இது ஒரு நல்ல இது. ஏன்னா 2ஆம் இடம் வரதே இன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய இது. நீங்க வந்து ஒரு 3-4 தொகுதி ஜெயிச்சு ஒரு 10லேருந்து 15 தொகுதி 2ஆம் இடத்துக்கு வந்தாங்க சொன்ன தமிழ்நாட்டில் பிஜேபி பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. அதாவது என்டிஏங்கிறது. ஸோ இந்த என்டிஏவை வந்து அவங்க இன்னும் கொஞ்ச நாள் சஸ்டைன் பண்ணணும். இப்போ 2014 அவங்க வந்து ஒரு கட்டமைத்தாங்க, ஒரு அணி கட்டமைத்தாங்க. அந்த அணியை வந்து அவங்க வந்து ஏன் அப்புறம் விட்டாங்க எனக்கு தெரியல. அதை ஏன் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது, அது விடக்கூடாது. அவங்க விடாமல் இருந்திருந்தாங்க சொன்ன அவங்களுக்கு தொடர்ந்து அவங்க இதுலேருந்து மிகப்பெரிய அளவில் வந்து அது வந்து பிஜேபியை இங்கேருந்து வழிநடத்தி செல்றதுக்கு ஒரு இதாக இருந்திருக்கும். அவங்க ஏன் பண்ணலை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஆனால் இந்த முறை அவங்க அதை விடாமல் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த பிஜேபி அணிக்கு பார்க்கலாம்.
மற்றபடி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டில் வந்து ஏன்னு சொன்னால் நான் உங்களுக்கு எப்போவுமே தமிழ்நாடை பற்றி சொல்லுவேன். இங்கே வந்து ஒரு வலுவான வானவில் கூட்டணி தான் இங்கே வந்து வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் எதிர்க்கட்சி ஓட்டுகள் ரெண்டா பிளந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு 20, 22% கிடைக்கலாம். அவங்களுக்கு ஒரு அதிமுக அணிக்கு ஒரு 20, 22%. ரெண்டும் சேர்த்தா 40%. இவங்க வாங்க போறது அதுதான் வாங்க போறாங்க. இவங்க ரெண்டா பிரிஞ்சு இவங்க சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா நிறைய இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு 20 சீட்டுக்கு மேல அவங்க ஜெயிச்சிருக்கலாம். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன சொன்னா இவங்க பிஜேபி தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும், மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்றது. அதனாலதான் நம்ம தலைப்பை கூட மாற்றமா ஏமாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருப்பேன். என்ன மாற்றம் வருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மெல்லாம் போய் எல்லாருமே வாக்களிக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான பணி. அந்த பணியை செய்வோம். ஸோ இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. நாளைக்கும் அப்புறம் நாளை மறுநாளும் புதன் வியாழன் 2 நாள் தான். நான் வியாழன் தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு ஓட்டுப்பதிவு நடக்கும். இன்னைக்கு 17ங்கிறனால 18 ஒரு நாள் தான் இருக்கு. 48 மணி நேரம். நன்றி, வணக்கம்.